ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ராசியில் இணையக்கூடிய மும்மூர்த்திகளால் திருகிருக யோகமானது உருவாக போகுது. இந்த யோகமானது தை முதல் நாளே உருவாகிறதுனால கோடீஸ்வர யோகமானது பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ராசிக்காரங்க யாரு, அந்த ராசிக்கு என்ன மாதிரி கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு யோகம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான யோகம், அந்த யோகத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யோகத்தை பற்றி ஒரு சில டீட்டெயில்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த யோகத்தை பற்றி டீட்டெயில்டை தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டு ஜனவரி மாதத்தில் சனி பகவானுடைய சொந்த ராசியான மகர ராசியில் 3 கிரகங்கள் குடியேற போகுது. இதனால சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க இருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவா தாள்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி ஒரு ராசியில 3 கிரகங்கள் இணைவது திரிகிருக யோகம் என்று அழைக்கப்படுது. அந்த வகையில ஜனவரி மாதம் சனிக்கு சொந்தமான மகர ராசியில 3 கிரகங்கள் இணைய இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மகர ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு 2வது கிரகம் சூரியன் மகர ராசிக்குள்ள நுழைகிறார். அதுக்கப்புறம் 3வது கிரகம் ஜனவரி 17ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்குள் நுழைகிறார். இந்த மாதிரி மகர ராசியில சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகங்கள் நுழையிறதுனால திருகிருக யோகமானது ஏற்படுது. இந்த யோகத்தால தான் சில ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அனுபவிக்க இருக்கிறீங்க என்பது சொல்லப்படுது. அதில் உங்கள் ராசிக்காரங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திருகிருக யோகத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதே போல் லக்ஷ்மி நாராயண யோகம் கூட இப்போ பர்டிகுலராக ஏற்படுது. லக்ஷ்மி நாராயண யோகங்கிறதும் ரொம்ப சிறப்பான யோகம். இந்த மாதிரிலாம் யோகங்கள் பெறும்போது அந்த யோகத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த யோகங்கள்லாம் எப்பயாவது தான் சில டைம் கிடைக்கும். இப்போவே இந்த திருகிருக யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இப்போ கிடைக்கிறதையே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. மகர ராசியில், அதுவும் சனியுடைய சொந்த ராசி மகர ராசியில் இந்த 3 கிரகங்களுமே செம்மையாக சேர்றதுனால மாற்றங்கள் பல விதத்தில் ஏற்படும். அதில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத அந்த அதிர்ஷ்டத்தின் மூலிமா ஜோதிடர்கள் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய நண்பனான சுக்கிர பகவான் ஆட்சி செய்வது ரொம்ப விசேஷம். சனி பகவானுடைய சொந்த ராசியில் உருவாகக்கூடிய திருகிருக யோகம் ரிஷப ராசிக்கு உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை தரும் என்று சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பல மூலங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்தவண்ணே இருக்கும். அதாவது பல மூலங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் குவிந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வங்கி இருப்பு உங்களுக்கு வேகமாக அதிகரிக்கும். இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதமான மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்பத்தில் கூட அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது எந்த ஒரு தடையும் இருக்காது. சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான உங்களுக்கான பணம் சேரும். சொந்த வீடு வாகனம் மட்டும் கிடையாது, நிலம், மன, இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கு முதலீடு செய்வதற்கு கூட தகுந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டைம் ஆட்சி சூப்பராக இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. இந்த ஆட்சியை மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பது தான் மெயினாக சொல்லப்படுது. ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே பயன்படுத்தி வெற்றி பெற்றிருங்க. ரெண்டாவது, எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திரிகிருக யோகம் உருவாகுவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல காலங்களை அனுபவிக்கிற மாதிரி, நல்ல சூழ்நிலையை அனுபவிக்கிற மாதிரி இருக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு வகையான செல்வமோ ஆடம்பரமோ அதிகரிக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அதில் தொழில் முன்னேற்றமானது உங்களுக்கு நிறைய சாத்தியமாகும். தொழில் அதிபர்கள் கூட நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை அனுபவிப்பதற்கு சூழ்நிலை அமையும். புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான கனவு நினைவாகும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மற்றும் மரியாதையானது அதிகரிக்கும். அதே போல் விவசாயம் செய்து வருபவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ விவசாயம் செய்யக்கூடியவங்க புதுசாக விவசாயத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இப்போ முதலீடு பண்ணலாம். இந்த திரிகிரக யோகத்தில் உருவாகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு விவசாயத்தில் கூட நிறைய நன்மைகளை செய்யும். அதனால் விவசாயம் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க விவசாயத்தில் புது முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். அப்புறம் திருமணம் போன்ற சுப காரியங்களில் கூட முயற்சிகள் செய்யலாம். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இனி தடையில்லாமல் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மூணாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த திரிகிரக யோகமானது மிகவும் சாதகமாக இருக்க போகுது. குறிப்பா நிதி ஆதாயங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் நிறைய உண்டாகும். திடீரென பணவரவுகள் கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில கூட மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு நற்பெயரானது உயரும். வீட்டில் உள்ளவர்கள் கூட உங்களை கவனித்து கொள்வார்கள். உங்க வார்த்தைகள்ல ஒரு வகையான செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் கூட அபரிவிதமான வளர்ச்சியானது காணப்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்க பல பேருக்கு அதுல சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. புதுசா வீடு வாங்கிறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது அலங்கரிக்கிறது போன்ற பணிகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பணிகளை செய்து முடிக்க முடியும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்கு. ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்க போது இந்த 2026. பிறக்கும் போதே உங்கள் ராசிக்கு திரிகிருக யோகத்தால் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ள கரெக்டாக நடந்துக்குங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். வீட்டை நீங்கள் புதுசாக நீங்கள் மாற்றணுன்னாலும் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஃபைனலாக எந்த ராசிக்கு 4ஆவதா அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு முதல் வீடான லக்னஸ்தானத்திலேயே, அதாவது உங்களுடைய ராசியில தான் கிரகங்கள் சேர்றதுனால திரிகிருக யோகம் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களதுல தானே உருவாகுது. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமையா? கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இது பல வழிகளில் நன்மைகள் தரக்கூடிய யோகமாக அமைந்திருக்கு. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் பலருக்கும் நல்ல இடத்துல வரன் தேடி திருமணம் ஆகுவதற்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும். திடீரென தொழில் முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த முன்னேற்றத்தை பயன்படுத்தி தக்க வைத்து கொள்ளும் என்பது மெயினாக குறிப்பிடப்படுது. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் கூட மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக நிலவும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அப்புறம் திருமணமானவர்களுக்கு தகராறுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி அற்புதமான வாழ்க்கையானது அமையும். மெயினாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடும். சமயோகிதமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்களை நீங்கள் தடையே இல்லாமல் பெற முடியும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு கூட சாதகமான நேரமாக இருக்க போது. தந்தையின் ஆதரவு மெய்சிலிருக்க வகையில் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்டிருந்த இதுக்கு முன்னாடி இருந்த வேலைகள் 2026 பிறந்ததுக்கு பின்னாடி இந்த யோகத்தினால மீண்டும் ஆரம்பமாகும். அது வீடு கட்டுவது இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய தடைகள் இருந்ததில்
அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகி அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த யோகம் உருவாகக்கூடிய பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.